நாம் ஆரோக்கியமாக இருக்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதும் மிகவும் அவசியம். இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும் பழங்கள் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்களை சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கும். ஆரஞ்சு பழத்தில் அதிக அளவு வைட்டமின் சி உள்ளது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் உதவுகிறது. வைட்டமின் ஏ, பொட்டாசியம் மற்றும் நார்சத்து ஆகியவையும் ஆரஞ்சு பழத்தில் காணப்படுகின்றன. அவை நம் உடலுக்கு நன்மை. ஆரஞ்சு பழங்களை தினமும் உட்கொள்வது உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது மற்றும் தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது. கிவி. வைட்டமின் சி நிறைந்த கிவி பழத்தை உட்கொள்வது மாறி வரும் காலநிலைக்கு மிகவும் நல்லது. கிவியில் பல வகையான வைட்டமின்களுடன் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுகின்றன. இது நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த. மாதுளை. மாதுளையில் வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் உதவுகிறது. இதுடன் இரும்பு, மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய மாதுளையில் காணப்படுகின்றன. இது உங்கள் உடலில் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் உதவுகிறது. நெல்லிக்காய். நெல்லிக்காயில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளது மற்றும் அதன் வழக்கமான நுகர்வு நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவும். நெல்லிக்காய் உட்கொள்வது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். நெல்லிக்காய் நார்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. அவை உடலுக்கு நல்லது. திராட்சை. திராட்சையில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கே ஆகியவற்றுடன் கால்சியத்தின் நல்ல மூலமாகும். இது தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவுகின்றது. திராட்சையில் பல வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. அவை நமது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும்